ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மக்கண்டி ஹல்வா. கேசரியோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த மக்கண்டி ஹல்வா. இதுக்கு வந்து ரவை 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து 2 கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு நல்லா ஊற வைக்கணும். அரை மணி நேரத்துக்கு இந்த ரவையை நல்லா ஊற வச்சுடுங்க. அரை கப் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு 1 கப் அளவுக்கு சுகர் இதோடு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருந்த ரவையும் பாலையும் சேர்த்து இது கூட கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது நல்லா கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா கட்டி இல்லாமல் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கலரி விட்டுட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஏலக்காய் தூளும் கொஞ்சம் வறுத்து வச்சுருந்த திராட்சை முந்திரி இதோடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து கண்டிப்பாக கேசரி மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம சுகரை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ரவையை வறுப்போம், இங்கே வந்து சோக் பண்ணி நம்ம செய்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அண்ட் யூனிக்னஸ் இந்த ரெசிபிக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.